வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு டச் டைப் அப்படின்னு பார்க்க போகிறோம். டச் டைப் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நான் இந்த தடவை க்ரீனாக மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ டச் டைப்பு. இந்த டச் டைப்னால் என்ன, இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம். இப்போ கீழே வந்துட்டு யூடியூப் கிட்ஸ்ன்னு வந்து இமேஜ் போட்டு வச்சுருக்கேன். இது எதுக்கு போட்டு வச்சுருக்கேன்னா, இவனுங்களோட லோகோ இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா KIDSன்னு இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நீங்கள் எந்த மாதிரி நினச்சிருப்பீங்க, வந்துட்டு அவங்க ஒன்று ஒன்றா லெட்டரை டைப் பண்ணி கே தனியாக, ஐ தனியாக, டி தனியாக, எஸ் தனியாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி இருக்காது. ஏன்னா இதில் வந்து டச் டைப்புன்னு சொல்லிட்டு இல்லுஸ்ட்ரேட்டரில் ஒரு ஃபார்மேட், அதாவது ஒரு டைப் இருக்குது. ஸோ அந்த டைப்பை நான் உங்களுக்கு கீழே இப்போ நான் பண்ணி காட்டுறேன். இதை டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம டச் டைப்பு தானே, அதனால் டச் டைப்னு இருக்கட்டும். இதை வந்துட்டு கேப்ஸாக மாற்றிக்கலாம். கேப்ஸு கொஞ்சம் கேப்பு கொஞ்சம் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதோட ஃபாண்ட்டை வந்துட்டு நான் இப்போதைக்கு லென்த்தாக வச்சுக்கிறேன். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இதை ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் ஒன்று தான் போல். ஓகே, டச் டைப்பு. இந்த டச் டைப்பு வித்தியாசமாக இருக்கா? ஸோ இதை வந்துட்டு நாம் இந்த மாதிரி பிளேஸை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ ஒன்று செலக்ட் பண்ணால் இதை பிடிச்சி நவுத்த முடியாது. இப்போ இந்த ஹெச்சை வந்துட்டு மேலே கொண்டு போகிறது, கீழே கொண்டு போகிறது நம்மளால் கொண்டு வர முடியாது. ஸோ எதுவுமே பண்ண முடியாது. இது ஜஸ்ட்டு ஒரே டெக்ஸ்ட்டாக இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு இது பெண்ட் ஆகணுன்னு என்ன பண்ணணும்? நீங்கள் நினைப்பீங்க இந்த டீயை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு இன்னொரு இடத்துல பேஸ்ட்டு பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது நம்ம டீயை வந்துட்டு இந்த மாதிரி கொண்டு போய் வச்சுக்கலாம். இதை பெருசாக்கிக்கலாம், வந்துட்டு இப்படி வச்சு ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்படியும் பண்ணலாம். பட் ஆனால் இருக்கிறதுலே ஈஸியான டிப்ஸ் தானே நம்ம சொல்ல முடியும். அவ்வளோ கஷ்டமாக பண்ணுறதுக்கு எதுக்கு இந்த டூல் எதுக்கு? ஸோ அதனால் அந்த டூல் வந்துட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் டீ அழுத்துறீங்களா, இந்த டைப் டூல், அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும். அதில் கடைசியாக இருக்குது பாருங்கள், டச் டைப் டூல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த டைட்டில் நேமே இருக்குது பார்த்தீங்களா, டச் டைப்னு. ஸோ அதுதான் டூலு. டீயை வந்துட்டு சுற்றியும் 4 பாயிண்ட் வர்றது தான் டச் டைப் டூலு. இதோட ஷார்ட்கட் வந்து ஷிஃப்ட் அழுத்தி டீ அழுத்தினீங்கன்னா டச் டைப்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரே லைனாக தான் தெரியுது. நம்ம மவுஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் எது மேலேயாவது கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு TOCA இந்த சி மேலே கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது பாருங்கள் செலக்ட் ஆகிடுச்சு. என்னப்பா இது எப்படி ஒரே டெக்ஸ்ட்டில் இருந்துச்சு செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இது அன்குரூப் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுதான் ஒரு ட்ரிக் இருக்குது, சொல்கிறேன் இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது செலக்ட் ஆகிடுச்சு. இதை வந்துட்டு 4 ஆரோ வந்துருச்சு. இதை பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு பெருசாகும். இங்கே பார்த்தீங்களா, இது எல்லாமே நவுறுது. அப்போ இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, எல்லாமே கனெக்டில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி மேலே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட்டும் பண்ணலாம். சென்டரில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பிளேஸை கூட அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். இது வந்து இந்த பக்கம் எவ்வளோ தான், இந்த பக்கம் எவ்வளோ வேணாலும் போகும் தள்ளிக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இதை அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்ததையும் நம்ம எடிட் பண்ணலாம். இதை எப்படி ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு ஓவர் செலக்ட் பண்ணி இங்கே வச்சு இதை கொஞ்சம் பக்கத்தால் வச்சு டீயை கொஞ்சம் பெருசாக்கி இந்த டீயை நீங்கள் பக்கத்தால் கொண்டு போனீங்கன்னா எல்லாமே நவரும். இந்த கேப்பு குறைக்கணுன்னா அடுத்த இது தான் குறைக்கணும். அந்த பேராவில் நம்ம பண்ணுவோம்ல, பேராகிராஃபில் அந்த மாதிரி தான், அதே மாதிரி தான். இப்போ எல்லாத்தையும் நவுத்தணுன்னா நீங்கள் டீயை செலக்ட் பண்ணி நவுத்துனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். பட் அந்த டீ மேலே கீழே மட்டும் மாறும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது அச்சு. இந்த டீயை கொஞ்சம் பெருசாக்குவோம். இது வந்துட்டு இந்த மாதிரி சைடில் கூட இழுக்கலாம். அது வந்துட்டு இப்படி ஆரோ, இந்த மாதிரி ஆரோ வந்துச்சுன்னா இது வந்து இந்த மாதிரி இழுத்து விடலாம். அதை ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஸ்ட்ரெச்சிங் பண்ணனா உங்களுக்கு வரும். ஆரோ கீழே பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழே வந்துட்டு இங்கே அப்படி தான் வரும். மேலே வேணுன்னா உங்களுக்கு பெருசாக்கிறதுக்கான டூல்ஸ் அந்த இது வரும். டூல்ஸ் அதுதான். டைப்பு
இப்போ பார்த்தீங்களா, இங்கே கீழே போகுது. ஓகே, இப்போ வந்து இதை ஃபுல்லாக நான் கீழே நவுற்றணும் அப்படின்னா நான் இப்படி செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வராது. ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் அழுத்தி அமுக்குனாலும் எனக்கு வராது. அப்போ நான் என்ன பண்ணணுன்னா, திரும்ப இதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டைப்புக்கு போயிடணும். இல்லைனா இந்த இதை அழுத்துனீங்கன்னா போதும், செலெக்ஷன் டூல் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆயிரும். ஆனால் அங்கே பாருங்கள், அண்டர்லைன் கோடு பார்த்தீங்கன்னா மேலேன்னு இருக்குது பார்த்தீங்களா. மொத்தத்தில் இது ஒரே செட்டு தான், பிரச்சனை இல்லை. இப்போது இதில் போயிட்டு நான் வந்து இப்போ ஹெச்சை செலக்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இல்லை நான் டீயை செலக்ட் பண்ணிக்கிறேன். டைப்பில் செலக்ட் பண்ணிட்டு நான் இதை வந்துட்டு நான் கலர் சேஞ்ச் பண்ணலாம். இதை மட்டும் தனியாக நான் கலர் சேஞ்ச் பண்ணலாம். எப்படி இது வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டில் நம்ம பண்ண முடியும். பட் ஆனால் இது வந்து ஒரு கிளிக்கில் நம்மளுக்கு செலெக்ஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகுறத வச்சு நம்ம மாஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கலரு, அப்புறம் ஒன்று விட்டு பண்ணுறேன். புரியுதா உங்களுக்கு? கலர் நான் வந்துட்டு ஒன்று விட்டு கலர் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இது பிரைட்டாக இல்லை. ஓகே, இது பிரைட்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த டச்சுன்னுக்கிறத நான் டஃப்னு மாற்ற போகிறேன், அதாவது கஷ்ட நிலையாக மாற்ற போகிறேன். அப்படி நான் என்ன பண்ணும், இப்போ கூட எடிட் பண்ணலாம் தாராளமாக. இந்த சியை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நான் ஜின்னு மாற்றிக்கிறேன். எப்படி ஜின்னு மாற்றிட்டேன். முன்ன வந்துட்டு இப்படி இருந்துச்சு, அதை நான் வந்துட்டு இப்படி ஜின்னு மாற்றிட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு இது கொஞ்சம் தூரமாக இருக்கா, திரும்ப வந்துட்டு அதில் போயிட்டு டச் டைப்பில் ஹெச்சை மட்டும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் பக்கத்தால் வந்து வச்சிங்கன்னா, கொஞ்சம் பக்கத்தால் வந்து வச்சுட்டு இதை மட்டும் கொஞ்சம் ரொட்டேஷன் அப்படி கொடுத்துட்டோம்னா இப்படி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. எப்படி இப்போ புரியுதா? இந்த கிட்ஸ் எப்படி இப்போ வச்சுருப்பாங்கன்னு இப்போ புரியுதா? இந்த மாதிரி தாங்க வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை ரொம்ப மேலே போகுதுன்னா நம்ம தனித்தனியாக தான் வச்சாகணும், ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் இவங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் விஷயம் என்னென்னா, எடிட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன தான் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணாலும் திரும்ப எடிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வேறு லெவல் தானே. நடுவில் வந்துட்டு டைப்புக்கு நடுவில் 1 2 3 போடலாம், நடுவில் டைப்புக்கு நடுவில், இல்லை இந்த டீக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் அண்டர்ஸ்கோர் போடலாம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ தான் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணாலும் அதை எடிட் பண்ணுற ஆப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்காக தான் எனக்கு இந்த டச் டைப்புங்கிறத நான் செப்பரேட்டாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது வந்துட்டு வேறு லெவலில் ஃபன் பண்ணலாம். இந்த டச் டைப் வச்சுட்டு லோகோக்கெலாம் நீங்கள் வந்துட்டு இது அற்புதமாக இந்த டூலை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோகோ வந்துட்டு அற்புதமாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அதோட கரெக்டான ப்ரொப்போர்ஷன்ஸில் உங்களுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட்லாம் வந்துட்டு அலைன் ஆகும். ஸ்கேலிங் ஆகட்டும், ரொட்டேஷன் ஆகட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாகும். அது மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டச் டைப் வந்துட்டு உண்மையிலே இது நிறையா இடத்துல யூஸ் ஆகுது. ஸோ நம்ம இதில் டச் டைப்பை இதுடன் முடித்து விட்டோம். வேறு இதில் ஒன்றும் இல்லை, அற்புதமாக செயல்படும். ஓகே, நெக்ஸ்ட்டு டைப் ஆன் பேத், டைப் ஆன் ஷேப் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸில் டச் டைப்புங்கிறது இவ்வளோ தான். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.